நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே குளத்தில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் 2 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி அருகே உள்ள கீழப்புலியூர் கிராமத்தில் மதன்குமார், முத்துமுரளி ஆகிய 2 10ஆம் வகுப்பு மாணவர்கள் சனிக்கிழமை வீட்டை விட்டு வெளியே சென்றனர். இருவரும் வெகுநேரம் ஆகியும் வீடு திரும்பாததால் மாணவர்களின் பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் கீழப்புலியூர் பெரிய குளத்தில் மதன்குமாரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இதனை அடுத்து குளத்தில் மீண்டும் சோதனை நடந்தபோது முத்துவின் உடலும் கைப்பற்றப்பட்டது. ஒரு பையன் உள்ள முங்கிட்டான். ஒரு பையனை தேடி பார்த்துட்டாங்க, கிடைக்கல. ஒரு பையன் மட்டும் எங்க பக்கத்து வீடு வந்து காலையில் 11 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு போய் சித்தி வீட்டு போறேன்ட்டு வந்திருக்காங்க. சித்தி வீட்டுக்கும் போகல. குளத்துல குளிக்க போனாங்க, அங்கே முங்கிட்டான். 10th முடிச்சிருக்கான். இந்த பையனும் 10th, அவங்க 2 ஃப்ரெண்டு தான். ஒரு பையனை காங்கல, ஒரு பையன் மட்டும் முங்கிட்டான். இதனை அடுத்து சிறுவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மாணவர்களின் உயிரிழப்பு சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட படகுகளை மீட்க வலியுறுத்தி 7வது நாளாக தொடர்ந்த ராமேஸ்வரம் மீனவர்களின் வேலைநிறுத்த போராட்டம் திரும்பப் பெறப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட 23 படகுகளை திரும்ப வழங்க கோரி ராமேஸ்வரம் மற்றும் பாம்பன் பகுதி மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 6 நாட்களாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. இதனிடையே மீனவ பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இது தொடர்பாக பிரதமரிடம் எடுத்துக் கூறி படகுகள் மீட்கப்படும் என்று அவர் உறுதி அளித்ததை தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. அமைச்சரை சந்திச்சு எங்களுடைய குறைகளை சொன்னோம். எங்களுடைய படகுகளை மீட்டு தரணும். அதே மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி பிடிக்கப்பட்ட ஒரு படகை இந்த மீனவரையும் நீண்ட நாள் இருக்காங்க, அவங்களையும் மீட்டு தரணும். இலங்கையையும் இந்திய மீனவர்களும் கூட்டு ஒரு இது பண்ணி ஒரு மீன் பிடிக்க வழி பண்ணணும். அதே மாதிரி தனுஷ்கோடி பக்கத்தில் ஒரு சேனல் வேணுங்கிறத ஒரு கோரிக்கையை வச்சு நாங்கள் அவர்கிட்ட சொல்லியிருந்தோம். அமைச்சர் வந்து ரொம்ப எங்களுக்கு ஏதுவா நல்லா எங்களுக்கு என்ன செய்யணுங்கிற ஆர்வமாக எங்கள் பிரச்சனையை பூரா கேட்டு செஞ்சாங்க. அவங்க சொன்ன ஒரு வாக்குறுதிப்படி சீக்கிரம் எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்குவாங்க, மீன்பிடிக்க வழி பண்ணுவாங்க ஒரு நோக்கத்தோட எங்களுடைய போராட்டத்தை இன்னையிலிருந்து வாபஸ் வாங்கி நாளைக்கு நாங்கள் கடலுக்கு போறதா முடிவு பண்ணிருக்கோம். போராட்டம் திரும்ப பெறப்பட்டதை தொடர்ந்து நாளை முதல் கடலுக்கு செல்ல உள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர். படகுகளை மீட்பதுடன் தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதலுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள் நடைபெற்றது தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்தும் இலங்கை நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இறுதிக்கட்ட போரில் பல லட்ச தமிழர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அந்நாட்டின் மீது சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. இதனை வலியுறுத்தி ஐநாவில் அமெரிக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்டு பெரும்பான்மை நாடுகளின் ஆதரவுடன் தீர்மானம் வெற்றி பெற்றது. இந்நிலையில் இலங்கை மீது சர்வதேச விசாரணை நடத்துவதற்கு இலங்கை அரசு எதிர்ப்பு தெரிவித்தது. இது தொடர்பாக ராஜபக்சே அரசு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்துள்ளது. அதில் இலங்கை போர்க்குற்றம் தொடர்பாக உள்நாட்டிலேயே விசாரணை நடத்தப்பட்டு 3 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்ட பகுதியில் மறுவாழ்வு பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றும் இலங்கை மீது சர்வதேச தீர்மானம் கொண்டுவரப்படுவது அந்நாட்டின் இறையாண்மையில் தலையிடும் செயல் என்றும் அத்தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தீர்மானத்தின் மீதான விவாதம் வரும் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. இதனிடையே இலங்கை மீது சர்வதேச நாடுகள் மேற்கொள்ளும் எவ்விதமான நடவடிக்கைக்கும் ராஜபக்சே அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளனர். சூரிய ஒளி மின்சார திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழக அரசு தோல்வியடைந்து விட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், தமிழக அரசு அறிவித்த சூரிய ஒளி மின் கொள்கையின்படி கடந்த ஆண்டில் 1000 மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரமும் நடப்பாண்டு இறுதிக்குள் மேலும் 1000 மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரமும் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். ஆனால் இன்று வரை அக்கொள்கையின்படி 1 மெகாவாட் கூட சூரிய ஒளி மின்சாரம் உற்பத்தி செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார்.
தமிழ்நாட்டிற்கு பிறகு சூரிய ஒளி மின் திட்டங்களில் ஆர்வம் காட்டத் தொடங்கிய மத்திய பிரதேசத்தில் 250 மெகாவாட் திறன் கொண்ட திட்டங்களும், மராட்டியத்தில் 150 மெகாவாட் திறன் கொண்ட திட்டங்களும் கடந்த ஓராண்டில் நடைமுறைக்கு வந்ததை சுட்டிக்காட்டிய ராமதாஸ், குஜராத் மாநிலத்தில் இதுவரை மொத்தம் 900 மெகாவாட் அளவிற்கு சூரிய ஒளி மின் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதை எடுத்துக்காட்டினார். ஆண்டுக்கு 300 நாட்கள் சூரிய ஒளி கிடைக்கும் தமிழ்நாட்டில் இதுவரை மொத்தம் 28 மெகாவாட் அளவுக்கே சூரிய ஒளி மின்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். இவற்றில் பெரும்பாலானவை அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே நிறைவேற்றி முடிக்கப்பட்டவை என்று கூறிய ராமதாஸ், மொத்தத்தில் சூரிய ஒளி மின்திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழக அரசு தோல்வியடைந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்துக்கு உரிய நீதி வழங்கும் வகையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக மக்களுக்கு மிகுந்த கவலை தருகின்ற முக்கியத்துவம் வாய்ந்த காவிரி பிரச்சினையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்து நீதி வழங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் காவிரி டெல்டா பகுதியில் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் காவிரி நீர்ப்பாசன உரிமையை தமிழக சட்டப்பூர்வமாக பெற்றிருக்கிறது என்று குறிப்பிட்ட வைகோ, 7.5 கோடி தமிழக மக்களின் புரிதலையும் உணர்வுகளையும் பிரதிபலிக்கும் முறையீடே இது என்று சுட்டிக்காட்டினார். கடந்த 2 ஆண்டுகளாக காவிரியில் கர்நாடகம் தேவையான தண்ணீரை திறந்து விடாததால் தமிழ்நாட்டில் காவிரி படுகை விவசாயிகள் மிகப்பெரிய இழப்புகளுக்கும் துன்பத்திற்கும் ஆளாகியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் 5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் குறுவை சாகுபடியை இழக்க நேரிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆகையால் காவிரி மேலாண்மை வாரியத்தையும் காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழுவையும் அமைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு தமிழக மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று வைகோ அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.